வளைகுடா நாடுகளில் வெப்பம் அதிகம். சுமார் 50 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெயிலின் தாக்கம் இருக்கும். இதனால் UAE போன்ற நாடுகளில் துபாய் போன்ற நகரங்களில் செயற்கை மழை பெய்ய வைப்பார்கள். இப்படி செய்தால் கொஞ்சம் வெப்பத்தை குறைக்க முடியும். ட்ரோன் மூலம் மேகங்களுக்கிடையே சென்று கிளவுட் சீடிங் முறையில் மழை பொழிய வைப்பார்கள். இப்படி செயற்கை மழை பெய்ய வைக்கும் துபாய் நகரத்தில் ஒரு முறை இயற்கையாகவே கனமழை பெய்தது. அப்போது துபாய் நகரமே ஆடிப்போனது. சென்னை போலவே துபாயும் வெள்ளத்தில் தத்தளிக்கத் தொடங்கியது. உலகில் எந்த நகரமுமே இயற்கையை எதிர்த்து நின்றுவிட முடியாது என்பதற்கு துபாய் சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம். கடந்த நவம்பர் 18ஆம் தேதி பெய்த மழைக்கு துபாயால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. தற்போது உலகின் மிகச்சிறந்த நகரங்களுள் ஒன்று துபாய். மிகச்சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட நகரமும் இது. திட்டமிட்டு பார்த்து கட்டப்பட்ட நகரமும் கூட. ஆனால் இயற்கையை எதிர்த்து நிற்க முடியவில்லை. அப்போது துபாயில் ஏராளமான வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. கார்களும் வெள்ளத்தில் மூழ்கின. தற்போது சென்னை மக்கள் போல அந்த நகரத்தில் சாலையில் போட்டிங் செய்த மக்களும் உண்டு. துபாய் நகரமே இப்படி என்றால் சென்னைக்குள் எத்தனை நீர்நிலைகள் இருந்தன, அவை என்ன ஆயின என்று ஆய்வு செய்யுங்கள். இனியாவது விழித்துக் கொண்டால் வருங்காலத்திலாவது இயற்கையை சமாளிக்க முடியும்.